நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த டயரு எந்த ஆணி அடிக்கல, கல் அடிக்கல, ஒன்றும் செய்யல. நல்லா பாருங்க எப்படி கிராக் விட்டுட்டு வந்திருக்கு. ஜித்தால சொன்னோம், நீங்க அங்க போய் எடுங்க ரியாதுலன்னு. அவங்க மெயில் போட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு 2,40,000 ஓடி இருக்கு. 2,50,000 ஓட்டணும், 5,000 பாக்கி இருக்கிற நிலைமையில இப்படி ஆயிடுச்சு. அதனால டயரு கிராக்கு. அதாவது கெல்லி 2 டயர் வந்திருக்கு. இது மேட் இன் போலண்டு. அதில் 2,45 ஓடிட்டு. ஃபைரலி 2 டயர். இது எங்க? மேட் இன் எஜிப்ட். அதான் அந்த மஸ்ரின்னு சொல்லுவாங்க. மேட் இன் எஜிப்ட். ஓகே. இப்போ இதில் என்ன டயர் போச்சு, மாத்திர கிராக் ஆகுது, மாத்திர அப்படின்னீங்க சிலவங்க சொல்லுவாங்க. இல்லையா, அப்படி அல்ல. சொன்னோடனே வந்தது பார்த்தீங்களா டயரு, அங்கே தான் இருக்கு கம்பெனி. ஓகே, டைட்டுக்கிறோம். ஓகே. ரியாதுலேருந்து 1000 கிலோமீட்டர் ஜித்தா வந்துருச்சு. இப்போ நம்ம டயர் இங்கே தான் மாற்றணும். சாயங்காலம் பார்த்துக்கிறேங்க. இப்போ டயர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் பெருசாக இல்லை, சின்னதாக இல்லை. ये टायर गाड़ी में रखो, ठीक है? ये अपना गाड़ी के चेंज करने वाला. ये 4 टायर है. ये 2 टायर है, उस तरफ 2 टायर. 4 गाड़ी में रखो, नहीं उतारना, ठीक है? ओके, शुक्रिया. அப்படியே நேற்று ஜித்தால மாற்றிட்டு மறுபடியும் ரியாத் வந்துட்டோம். 1000 கிலோமீட்டரு. 4 டயர் அப்படியே மாற்றியாச்சு. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ போட்டிருக்காங்க, நம்ம கிலோமீட்டரை கொடுத்துட்டோம். கம்ப்யூட்டரில் ஏற்றிருப்பாங்க. இனி 2.5 லட்சம் ஓடணும். சைடு கட்டு ஏதாவது ஆகி இரும்பில் அடித்து பிளாட்பாரத்தில் போய் சைடில் கட்டாச்சுன்னா தான் கம்பெனி கேட்கும். சென்டரில் நைட் 2 மணி போகிற ஒரு இரும்பு கிடக்கு டயருக்கு சென்டரில் அடித்து துண்டாக போனால் கூட கம்பெனி கேட்காது. ஆனால் சைடை மட்டும் ரொம்ப கவர் பண்ணி திரும்புகிற இடம் பிளாட்ஃபாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, நன்றி.